இந்த வருஷம் ஜூன் ஹாலிடேக்கு நாங்கள் பிளான் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா ஜெண்டிங் ஹைலாண்ட்ஸ் மலேசியா. ஸோ அங்கே போகலான்னு தான் பிளான் பண்ணோம். லாஸ்ட் மினிட்ல தான் நாங்கள் புக் பண்ணோம். அந்த ஹோட்டலே அங்கே கிடைக்கல. ஸோ டியூஸ்டே நைட்டு தான் கிடச்சிச்சு. ஸோ அதனால நாங்கள் வந்து 2 நாளுக்கு முன்னாடி நம்ம வந்து கேலேருந்து தங்கிட்டு போகலாம். கேலேருந்து ஒரு 45 மினிட்ஸ் தாங்க நம்ம ஜெண்டிங் போகிறதுக்கு. ஸோ கேயில் வந்து தங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த இடம் தான் அந்த வெட்டன் ஹில் ஹோட்டல் புக் பண்ணோம். இங்கேயுமே கேயிலுமே வந்து ஹோட்டல் கிடைக்கல. லாஸ்ட் மினிட்ல இந்த ஹோட்டல் தான் கிடைச்சிச்சு. ஸோ ஓகே அப்படின்ட்டு போட்டோம். ஓகே, ஹோட்டல் வந்து ஒரு சந்து பொந்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்து ஓகே, நல்லா தான் இருந்தது. இந்த ஹோட்டல் வந்து ஓகே தான். லாஸ்ட் மீட்டு எப்போதுமே ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கப்பூர் ஸ்கூல் ஹாலிடே. பட் மலேசியாவில் எல்லாமே புக் ஆயிரும். நான் வந்து இந்த தடவை ரொம்ப லேட்டாக வந்து நாங்கள் வந்து பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் பாஸ்போர்ட் ரினோவேஷன்லாம் இருந்தனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோகேஸில் வந்து இந்த கூடை வந்து போட்டிருந்தாங்க. இவங்க தான் நெஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து இந்த கூடையை வந்து அழகாக ஷோகேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. எனக்கு அந்த கூடையை விட்டுட்டு வர மனசே வரல. ஸோ ஏதாவது ஒன்று வாங்கணும். பட் விலை ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஓகே தான். பட் எனக்கு கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் அவங்க அழகாக கலை நுணுக்கத்தோடு ஒவ்வொன்றையும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் எல்லாமே அருமையாக இருந்துச்சு. எனக்கு விட்டு வரவே மனசில் 2 நாளாக அந்த இடத்துலேயே தான் சுற்றிட்டு இருந்தேன். சுற்றிட்டு கடைசியாக ஃபைனலாக வந்து ஒரு கூடை வந்து வாங்கிட்டேன். அது எந்த கூடை வாங்கினேன்னு கமெண்டில் சொல்லுங்கள், எந்த கலர் காம்பினேஷனில் நான் வாங்கியிருப்பேன் அப்படின்னு. அதிலே பார்த்தீங்கன்னா அந்த கூடை யார் வந்து பின்னிருக்காங்க அப்படிங்கிறவங்களுடைய ஃபோட்டோ அப்படிலாம் அதோட விலை எல்லாமே அழகாக போட்டிருக்காங்க. அவங்க எங்கேருந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அழகாக போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு கூடையிலும் ஒருத்தவங்களோட ஃபோட்டோஸ்லாம் இருந்தது. ஃபைனலாக லாஸ்ட் டே அன்னைக்கு வந்து செக் அவுட் பண்ண அன்னைக்கு வந்து ஒரு கூடை வந்து வாங்கிட்டேன். ஸோ வந்து சின்ன கூடையெல்லாம் விலை கம்மியாக தான் இருந்தது. 55 ரிங்கட்டு அந்த மாதிரி தான் இருந்தது. பெரிய கூடை, இந்த கூடை ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கூடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் வந்து 75 அந்த மாதிரி ரேஞ்ச், 95 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருந்தது. ஸோ எல்லா கூடையுமே அழகாக இருந்தது. அந்த கலர் காம்பினேஷன், அதில் போட்டிருக்க டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பெரிய கூடை ஒன்று வாங்குவோமான்னு தான் பார்த்தேன். பட் பெரிய கூடை நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், இப்போ எங்கேயும் தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன சைஸ் கூடையாக தான் வாங்கினேன். நான் வாங்கினப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் அம்மா வந்து 4 கூடை, சின்ன கூடையாக 4 கூடை எடுத்துட்டாங்க. அவங்க கையில் போட்டு பார்த்துட்டு ஒவ்வொன்றா கண்ணாடியில் வச்சு பார்த்துட்டு 4 கூடை எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இந்த பெட்டின்னு அழகாக இருந்தது. இந்த பெட்டி பார்த்திங்கன்னாவே சூப்பராக இருந்தது. ஸோ கடைசியாக வந்து ஒரு கூடை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இருக்கிற ஹோட்டலாக தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் இருந்தால் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நம்ம மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்காண்டி அலைய முடியாது. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு வெளில போகிற மாதிரி இருந்தால் ஓகேன்னு தான் நாங்கள் எப்போதுமே பிரேக்ஃபாஸ்ட் இருக்கிற ஹோட்டல் தான் போடுவோம். ஸோ கடைசி எங்களுக்கு இந்த ஹோட்டல் தான் கிடச்சிச்சு. வேறு எல்லா ஹோட்டலுமே புக் ஆகிருந்துச்சு ஜூனில். ஸோ இந்த ஹோட்டல் வந்து கிடச்சிச்சு. ஓகே, நீட்டாக தான் இருந்துச்சு. ஹோட்டல் ரொம்ப நல்லா தான் இருந்தது, நீட்டாக இருந்தது. 3 days 2 நைட்டுக்கு வந்து 320 வந்தது. ஸோ கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். ஏன்னா இந்த ஜூன் ஹாலிடேங்கிறனால விலையெல்லாம் ஜாஸ்தி தான் இருந்துச்சு. நார்மல் டேஸில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இங்கெல்லாம் ஹோட்டல்ஸ் வந்து. ஜெண்டிங்குமே அப்படி தான் இருந்துச்சு. எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருந்தது ரேட்லாம். சரி, வழி இல்லை, ஜூனில் வரணுங்கிறதுக்காக வந்தோம் ஹாலிடேஸ் டைம்ங்கிறனால. ஸோ நீட்டாக இருந்ததுங்க. எல்லாமே ரொம்பவே நீட்டாகவே இருந்தது. ரொம்ப நீட்டாக நல்ல ஸ்பேசியஸாக இருந்தது. நல்லாவே இருந்துச்சு ரூமு. வெளில வியூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் தான். இங்கே ஃபுல்லாக கேஎல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திரும்புகிற இடங்கள்லாம் சின்ன சின்ன இடங்களில் கூட ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் தான் வச்சுருக்காங்க. மெயினாக இங்கே வந்து டூரிஸ்ட் எதுக்கு வராங்க அப்படின்னா ட்வின் டவர் பார்க்க தான். ட்வின் டவர் அப்புறம் 10 கேவ் முருகன், இது 2 இடம் தான் இங்கே வந்து கேயில் நம்ம பார்க்குற மாதிரியான இடமா இருக்குது. இதுக்கு நேராக ஒரு இந்த பில்டிங்க்கு பின்னாடி சின்னதாக தெரியுது பாருங்க, அதான் பேனா முள் பில்டிங். அதாவது பேனா நெப்பு மாதிரியே அந்த பில்டிங் மேலே வந்து மாடல் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பேர் நான் வச்ச பேர் பேனா முள் பில்டிங்.
ஸோ கடைசியாக நாங்கள் வந்து ரூமுக்கு வந்து ஈவினிங் போயிடணும். சண்டே வந்து ஈவினிங் போய் ரீச் ஆகிட்டோம். ஒரு 4 o'clock 11 o'clock கிளம்பினா 4 o'clock ரீச் ஆகிட்டோம். ஸோ ரூமில் வந்து திங்ஸ்லாம் வச்சுட்டு திரும்ப நாங்கள் வந்து டவர் பார்க்க வந்து ட்வின் டவர் பார்க்க வந்து வந்துட்டோம். ஸோ ஈவினிங் டைம் போனது நம்ம நைட் டைம் போனோம். இப்போ வந்து ஈவினிங் நம்ம வெளிச்சத்துலேயும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் மாலில் சாப்பிட்டு அப்புறமா திரும்ப வந்து கொஞ்சம் நேரம் அந்த நைட் இருட்டிருச்சு. லைட் வெளிச்சத்துலேயும் உட்காந்து கேல் டவரை வந்து அழகாக ரசிச்சுட்டு வந்துட்டோம் ரூமுக்கு. நைட் வியூ பகல் வியூ 2 வியூவுமே பார்த்தாச்சு இந்த தடவை. 4வது டைம் வர்றேன். எத்தனை தடவை பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு அழகு இந்த ட்வின் டவர். கண்கொள்ளா காட்சி, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சலிக்கவே சலிக்காது. பெட்ரோனஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கம்பெனிக்காரங்க வந்து இங்கே வந்து பெட்ரோல் பேங்க் வச்சுருக்குறாங்க மலேசியாவில். ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்வின் டவரையும் கட்டியிருக்கிறாங்க. அதனால தான் இதுக்கு பெட்ரோனஸ் ட்வின் டவர் அப்படிங்கிற பேர் வந்து வழங்கப்பட்டுள்ளது. இந்த 2 டவருக்கு இடையில ஒரு மால் இருக்குது. அந்த மால் வந்து சூர்யா கேஎல்சிசின்னு சொல்கிறாங்க. அந்த மாலோட என்ட்ரன்ஸ் தான் இது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது அந்த என்ட்ரன்ஸு. இந்த டவர் கட்டி கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆச்சு. 50 வருஷத்துக்கு முன்னாடி வேர்ல்டில் மிக உயரமான கட்டிடம்னு சொன்னால் இந்த ட்வின் டவர் தான். இப்போ நிறைய வந்துருச்சு. பட் அப்போ வந்து இதுதான் வேர்ல்டிலே ஃபேமஸான உயரமான கட்டிடம். இந்த சிசியில் தான் வந்து சரவண பவன் ஹோட்டல் இருக்குதுங்க. அங்கே வந்து நம்ம சாப்பாடெலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ஒரு கீ ரோஸ்ட் வாங்கிட்டு வந்தேன். கீ ரோஸ்ட் வாங்கிட்டு வரும்போது நிறைய பேர் பார்த்தாங்க. அது நான் பெரிய தோசையாக ரோல் பண்ணி கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. ஸோ வாங்கிட்டு வந்து அந்த டேபிளில் வச்சு சாப்பிடும்போது பக்கத்தில் டேபிளில் ஒரு சைனீஸ் ஃபேமிலி இருந்தாங்க. பட் எந்த கண்ட்ரின்னு எனக்கு தெரில. ஸோ அவங்க அம்மாவும் பொண்ணும் ரொம்ப நேரமாக நான் சாப்பிட்றத பார்த்துட்டே இருந்தாங்க. பார்த்துட்டு ஸோ அவங்க ஹஸ்பண்டை சொல்லி அவங்க வந்து எங்கள்கிட்ட கேட்டாங்க எங்கே இதை ஆர்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் அந்த மாதிரி ஷாப் நேமை சொல்லி கீ ரோஸ்ட்னு சொல்லி கேட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தேன். அவரும் போய் தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. 3 ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. அவங்க தொட்டு சாப்பிட்டாங்க. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நிறைய கண்ட்ரிஸ் பீப்புள் பார்த்துருக்கேன். நம்ம தோசை ரொம்ப பிடிக்குது. அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க. அப்படியே மாலை சுற்றிட்டு ஒன்றும் வாங்குற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லாமே காஸ்ட்லி தான். அப்படியே வந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து தோசையோடைய பெருமையை மற்ற கண்ட்ரி பீப்புளுக்கும் பரப்பின ஒரு சந்தோஷத்தில் அப்படியே கிளம்பி வந்தாச்சு. வந்து அப்படியே வந்து ரூமுக்கு வந்து தூங்கியாச்சு. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா நானும் என் பொண்ணும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட வந்துட்டோம். எங்கள் ஹஸ்பண்டும் எங்கள் பையனும் வந்து 10K முருகன் பார்க்க போயிட்டாங்க. லாஸ்ட் டைம் எங்கள் பையன் வந்து முருகன் கோயிலை பார்க்கல. ஸோ அவங்க 2 பேரும் வெள்ளனே எந்திரிச்சு போயிட்டாங்க. நாங்களாம் எந்திரிச்சு கிளம்ப முடியாதுன்னு சொல்லியாச்சு. அதனால் அவங்க சரி நீங்கள் சீக்கிரம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 7 மணிக்கெலாம் எந்திரிச்சு கிளம்பி போயிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் வந்து குளிச்சு அதுக்கப்புறமா கிளம்பி நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டோம். இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா இட்லி கொடுத்துருந்தாங்க. இங்கே இட்லி வச்சுருந்தாங்க. புரோட்டா கொஞ்சோண்டு சாம்பார்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அவ்வளோ ஒரு இனிப்புங்க. சட்னின்னு வச்சுருந்தாங்க. அது வந்து பார்த்தா பேஸ்ட் மாதிரி இருந்தது அந்த தேங்காய் சட்னி. எதுக்கு இப்படிலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரில. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாப்பாடை வந்து அடுத்தவங்க சாப்பிடும்போது நல்லா இல்லைங்கிறவங்க சொல்கிற மாதிரி சாப்பாடை பண்ணி வச்சிடுறாங்க. இந்த சட்னி இட்லி எல்லாம் இனிப்பாக இருந்தது. இந்த பேன் கேக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் சிக்கன் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி சிக்கன் அதில் வந்து கொஞ்சம் அந்தளவு டேஸ்ட் அந்தளவுக்கு இல்லை. நம்மளோட டேஸ்ட் வரல. அப்புறம் மீல் கொரியன் அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருந்தது. அவங்களுடைய சாப்பாடெலாம் ஓகேவாக தான் இருந்தது. நம்ம சாப்பாடு தான் இந்த இட்லின்னு ஒன்று வச்சு சொதப்பிட்டாங்க. இங்கிட்ட சூப் ஐட்டம்ஸு அப்புறம் அங்கிட்டு பழம் ஜூஸ் அப்புறம் மில்க் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இதுக்கு பின்னாடியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வச்சுருந்தாங்க. சின்னதாக ஸ்விம்மிங் பூல் இருக்குது. பார் இருக்குது. அந்த அங்கேயே சாப்பிட்ற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதையும் சுற்றி பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டோம்.
நிறைய இந்தியன்ஸ் இந்த ஹோட்டலில் வந்து நான் பார்த்தேங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஊர்லேருந்து நிறைய பேர் வந்து இப்போ மலேசியா விஷா ஃப்ரீ அப்படிங்கிறனால என்னன்னு தெரில, நிறைய இந்தியன்ஸ் வந்திருந்தாங்க இந்த டைமில். நிறைய நார்த் இந்தியன்லாம் தான் நிறைய பேர் கிளம்பி வந்திருந்தாங்க. அதனால தான் என்னமோ இட்லி புரோட்டா இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு இட்லி புரோட்டாலாம். அவ்வளோதாங்க, நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் ரூம் போயிட்டோம். அதுக்குள்ளேயும் அவங்க கோயிலுக்கு போனவங்களாம் 11 மணி போல் வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி வெளில சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம்.